ப்ரோக்ராமு. அதில் யாரான தவறான மனிதர்களோட துணை இல்லைன்னா உங்களோட கணக்கு வழக்குகளை நீங்கள் அறிய முடியாது. இப்போ பெரிய நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை ஆடிட்டரோ இல்லை அவங்களோ கூட இதெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறத அந்த கம்பெனி வெளியிடாது, ஆடிட்டர் துணையோடு அது வெளிப்படுத்தலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி தன்னை பற்றின விவரங்களை யாரும் வெளிப்படுத்தி விரும்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் நடக்கக்கூடிய பிளாக் செயின் ஒப்பந்தத்தில் ஒரு டிரான்சாக்ஷன், நம்மளுக்கு ஒரு காயின் வந்து இருக்குது, யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாக் செயினில் நடந்த மொத்த டிரான்சாக்ஷன் என்ன, அதில் எவ்வளோ ஃபண்ட் இருக்கு, அவர் எவ்வளோ வச்சிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை எந்த பெரு நிறுவனங்களும் விரும்பாது. ஆனால் நம்மளதுல என்னன்னு கேட்டிங்கன்னா செலக்டிவ் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் புதுமையாக இருக்குது. அதே மாதிரி RWA ரியல் வேர்ல்ட் அசட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த டெக்னாலஜி 2030 40 வரைக்கும் கோலோச்ச போகுது. இந்த டெக்னாலஜியில் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு கிரிப்டோ கரன்சியோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்களோ நம்ம வரல, ஒரு டெக்னாலஜியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். பிட்காயின் வந்துச்சு, அந்த பிட்காயின் வந்தப்போ அவங்கள அறியாமையே இந்த உலகத்துக்கு கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா நீங்க என்ன இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தையே ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இணைச்ச ஒரு இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை அப்படின்னா ஹேக்கிங். அந்த ஹேக்கிங் பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்குள்ள வந்து கூட இவங்களால உள்ள வர முடியல. யாரு பெரிய பெரிய பணக்காரங்களால வர முடியல. ஆனா அதையும் நிவர்த்தி பண்ணி செலக்டிவ் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால இதுல எல்லா இன்வெஸ்டர்ஸுமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படின்னா என்ன, அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க கடன் வாங்குறதுக்கு தகுதின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிபில் ஸ்கோர் வந்து யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்ல. ஆனா ஒரு நிறுவனம் அதுக்குன்னு இருக்கு. அந்த நிறுவனம் சிபில் ஸ்கோரை கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு பணம் இருக்குதா, பணம் இல்லையா, நம்ம பணக்காரனா ஏழையாங்கிற மேட்டர்லாம் இல்லை. வெறும் கோடீஸ்வரனுக்கு கூட சிபில் ஸ்கோர் இல்லைன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கிறவங்க ப்ராப்பரா சிபில் ஸ்கோர் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க பல லட்சம் கடன் வாங்கி தன் வாழ்வை முன்னேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சிபில் ஸ்கோர் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கட்டக்கூடிய தன்மை, மாசம் ரெகுலரா கட்டுறதுக்கான வாய்ப்பு, அவன் கொடுத்த அந்த வாய்ப்பு கிடைச்சா அவன் பண்ணுவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான உபாயமா தான் அந்த விஷயம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இது நடக்குது. அப்போ அந்த சிபில் ஸ்கோருங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம ரியலா பணம் வாங்கினா கட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அது மென்ஷன் பண்ணுது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு அசட், இது வந்து மிகப்பெரிய விஷயம், எதிர்காலத்தில் பெரிய பூம் ஆகிற விஷயம். இந்த விஷயம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னா இப்போ ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை கவனிச்சு பாருங்க. இப்போ கமாடிட்டின்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, அப்புறம் காப்பர், இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வாங்குறதுக்கான வாய்ப்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பிசிக்கல் கோல்டையோ பிசிக்கல் அசட்ஸை நம்ம வாங்கல, அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் தான் வாங்குறோம். இதுதான், இதே போல தான் இந்த ரியல் வேர்ல்டு அசட்டை நம்ம நிறுவனத்தில் ப்ராப்பராக கொண்டுட்டு வரதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது அணுவி பிளாக் செயின்ல வரப்போகுது. அப்படி வரும்பொழுது பெரும் தனவந்தர்கள் எல்லாம் கிரிப்டோக்குள்ள வர மாட்டாங்க, இந்த அணுவி செயினை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அணுவி செயினுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு செயினா மற்ற உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு பயன்படக்கூடிய தன்மைக்கு வரப்போகுது. ஆனா அதுல நாம ஆரம்ப காலத்திலிருந்தே உள்ள இருக்கிறதுனால மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த அணுபிங்கிற ஒரு காயின் வரணும்னா காயின், ஸ்டேபிள் காயின் ஏ நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஸ்டேபிள் காயின் ஏ
வேணும்னா எல்ஜிஎன்எஸ் இருக்கணும். அந்த எல்ஜிஎன்எஸ்ஸை நம்ம ரிவார்டாக நிறைய வாங்கி அந்த ரிவார்டாக கிடைக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பணம் போட்டு வாங்கின எல்ஜிஎன்எஸ் இல்லை. அதெல்லாம் பெருங்கோடீஸ்வரன் பின்னால் வந்து பண்ணுவான். நாம் ரிவார்டாக வாங்கின அந்த எல்ஜிஎன்எஸ்ஸை கொடுத்து மீட் பண்ணி நம்ம காயினை சேமித்து வச்சிருக்கும் பொழுது, அனுபீஸுங்கிற ஒரு பிடிசி மாதிரியான ஒரு காயின் வரும் பொழுது அந்த காயின் நம்ம வாங்கி வச்சோம்னா நாம் மில்லியனர் இல்லை பில்லியனர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.